இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், 2 எம்பி வச்சிருக்கிறோம். நான் இன்னமும் கொடியேற்றதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு. அவ்வளோ எளிதாக நம்மளால ஒரு இடத்துல போய் கொடியேற்ற முடியல. கட்சியில் கூட்டணியில் அவர் ஒரு மாதிரி வேதனையோடு தான் அவர் இருக்கிறாரு. செல்லூர் ராஜு சொன்னது ரொம்பவே கரெக்டு தான். ரொம்ப வேதனையோடு தான் அவர் இருக்கிறாரு. இதுக்கு மேலே அவருக்கு என்ன எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு இன்றைக்கும் பிளாஸ்டிக் சேர் தான் கொடுக்குறாங்க. எங்கே போனீங்கன்னாலும் உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் தான். முட்டுக்காடு பார்த்துருக்கீங்க. முட்டுக்காடில் கீழே தண்ணி போகுது. இங்கேருந்து போகும்போது லெஃப்ட் சைடில் அந்த கடல் உள்ள வர்ற இடத்துல இந்த பறவைகளை உட்கார்றதுக்கு ஒரு சின்ன புதர் மாதிரி இருக்கும். அந்த புதரில் பாருங்க ஒரு வீச்சிக்கா கொடி இருக்கு. இது நான் 5 வருஷம் முன்னாலே நோட்டீஸ் பண்ணேன். எப்படா அங்கே போயிட்டு இந்த கொடியை கட்டினாங்க அப்படின்ட்டு. அதாவது லோ டைடு வரும்போது தண்ணி வடிஞ்சு போயிடும் இல்லையா, அப்போ உடனே அங்கே போய் கட்டிருக்கிறாங்க. அதாவது கடலை கூட நீங்கள் விடலைங்க கொடி கட்டுறதுக்கு. அப்புறம் என்ன பெரிய கொடி கட்ட முடியலன்றீங்க. போலீஸ்காரங்க வராங்களாம், நம்மளை தான் கேட்குறாங்களாம், மற்ற கட்சிகள்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்களாம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் புலம்பல், திருமாவளவன் புலம்பல். அவரை விட இவரும் ஜாஸ்தி புலம்பல். அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சியும் புலம்பல். இந்த 3 கட்சியுமே டிஎம்கே கூட இருக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு கேட்குறேன். முதல்வர் என்ன சொல்றாரு, விரிசல் எல்லாம் கிடையாது அப்படின்னாரு. உண்மையாக சொல்ல போனால் 17% தலித்துகள் இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ அழகாக கட்சி எடுத்துகிட்டு போகணும் தெரியுமா. அவர் தன்னைத்தானே டிஎம்கேனுடைய அடிமையாக மாற்றிக்கிட்டதுனால தான் அந்த நம்பகத்தன்மை இழந்து இப்போ இருக்கிற 0.99% 2021 வாங்கினார் பாருங்க, 1%க்கு குறைவா. வன்னிய அரசு 2-3 மாதம் முன்னாலே சொன்னார் 25 சீட்டுகள் வேணும்னுட்டு. நேற்றுக்கு திருப்பி 25 சீட்டு வேணும், இது தொண்டர்களுடைய விருப்பம் அப்படின்ட்டு மாற்றி சொல்லிக்கிட்டாரு. தன்னுடைய 400 சீட்டையே தக்க வச்சுக்கிறதுக்கு அவரால் முடியல. ஆனால் தொண்டர்களுடைய அபிப்பிராயத்தை இவர் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன்ப்பா. திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் பேசும்போது 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் இருந்தும் கொடியேற்ற முடியவில்லை அப்படின்ட்டு பேசியிருக்காரு. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள்ட்ட கேட்கும்போது திருமா நொந்து நூலாகி விட்டார். திமுக கூட்டணியில் திருமாவளவன் நீடிக்க முடியாது. அதுக்கப்புறம் முதலமைச்சரை டெடிகேட் செய்கிறேன், இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு முதலமைச்சரை டெடிகேட் செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. எப்படி இருந்தேன் இப்படி ஆகிட்டேன் என்பதுதான் திருமாவளவனுடைய நிலைமை அப்படின்ட்டு ஒரு கேள்வியே இல்லையா? ஏன் என்னாச்சு? ஆல்ரெடி அவர் நொந்து நூலாயிருக்கிறாரு. அவரை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால் இன்னும் ஜாஸ்தி நூலாயிருவாராங்கிற பயம்தான். எனவே நீங்கள் அங்கே உட்காந்து கேள்வி கேட்குறீங்க, இங்கே உட்காந்து பதில் சொல்வது என்னுடைய கடமை. கேட்டதுனால நான் சொல்கிறேன். திருமாவளவன் உண்மையிலேயே ரொம்ப பரிதாபத்திற்குரியவராக தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கி. பாவம், அவருக்கு பிரதமர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. 1989 இந்த கட்சியை பிடிக்கும்போது, அதாவது இந்த பேந்தர்ஸ் பார்ட்டி அது மாதிரி ஒரு கட்சி அதை பிடிக்கும்போது அவருக்கு ரொம்ப பயங்கரமான கனவெல்லாம் இருந்தது. கிட்டத்தட்ட 10 வருஷம் 20 வருஷம் அவருக்கு எலக்ட்ரல் சக்ஸஸே இருக்கல. 2009 தான் அவருக்கு முதலாக ஒரு சக்ஸஸ் வருது. அதுக்கப்புறமா பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக வளர்ந்துருவோம். அந்த காலகட்டத்திலலாம் மாயாவதியெல்லாம் எவ்வளோ பிரமாதமாக இருந்தாங்கன்னு பாருங்கள். ரொம்ப யூபி அரசியலில் கோலோச்சுறதுங்கிறது சாதாரண சமாச்சாரம் கிடையாது. அவங்க பிரதம மந்திரி வரைக்கும் போகக்கூடிய ஒரு தலைவராக தான் இருந்தார் மாயாவதி. ஆனால் பாவம், இவருக்கு பிரதம மந்திரி கனவு இருக்குது, சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு கனவு இருக்குது, துணை முதல்வராவது அட்லீஸ்ட் ஆகணும், அது கொஞ்சம் கம்மி தானே. அதுக்காவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்களா? அதுவும் இல்லாமல் போச்சு. கட்சியில் கூட்டணியில் அவர் ஒரு மாதிரி வேதனையோடு தான் அவர் இருக்கிறாரு. செல்லூர் ராஜு சொன்னது ரொம்பவே கரெக்டு தான். ரொம்ப வேதனையோடு தான் அவர் இருக்கிறாரு. இதுக்கு மேலே அவருக்கு என்ன எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அவருடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எவ்வளவு? 1% தான் இருக்குது. நீங்கள் எவ்வளவு மோதினாலும் கூட அவங்க கரெக்டாக 4 இடம் தான் கொடுக்குறாங்க. லாஸ்ட் டைம் 6 இடம் கொடுத்தாங்க. 2 இடத்துல அவங்க தோத்துட்டாங்க. அரக்கோணம் அண்டு வானூரில் தான் இவர் வன்னியரசு தோத்தாருன்னு நினைக்கிறேன். 4 பேரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க சட்டமன்றத்தில். 2 பாராளுமன்ற தொகுதிகளில் இருக்கீங்க. முதல் முறையாக அவர் 2019 டிஎம்கே கூட்டணியில் சேர்ந்து சிதம்பரத்தில் போட்டி போடும்போது கரெக்டாக 8000 வாக்குகளில் தான் முக்கி ஜெயிச்சார் அவர். ஓகே,
அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு நிறைய காசை கொடுத்து அவங்க வாங்கிட்டு நல்ல மார்ஜினில் ஜெயிக்க வச்சுட்டாங்க. அது வேற விஷயம். கட்சி 30 வருஷமாக இருக்குது இல்லையா, 1990 35 வருஷமாக இருக்குது. எங்கே போய் நிற்குதுன்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டாமா? நான் 35 வருஷமாக கட்சி நடத்துகிறேன். அவருக்கு 66 வயசாச்சு. 31 வயசில் அவர் கட்சி தலைவராகிறாரு. 35 வருஷமாக நீங்கள் கட்சி தலைவராக நீங்கள் என்ன சாதிச்சிங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கட்டும். உங்களுக்கு இன்றைக்கும் பிளாஸ்டிக் சேர் தான் கொடுக்குறாங்க. எங்கே போனீங்கன்னாலும் உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் தான். மேல்பாதி அப்படின்ட்டு ஒரு ஊர், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியாது, விழுப்புரம் பக்கத்தில் திரௌபதி அம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் நான் நுழையணும் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் போராட்டம். என்ன அந்த காலத்தில் ராமசாமி நாயக்கர் தான் கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். அதெல்லாம் சும்மா. கோவிலுக்குள்ளே தலித்துகளை கூட்டிகிட்டு போனது பிராமணர்கள் தான். பிராமணர்கள் தான் அவங்கள எதுவும் தனிமைப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்க ஆரம்பித்தது. அவங்க பேரெல்லாம் சங்கரநாராயண சாஸ்திரிகள், சூரியநாராயண சாஸ்திரி மாதிரி ஏதோ இருக்குது. இவருக்கு அங்கே போயிட்டு வன்னியர்களுக்கு கூட மோதுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? வன்னியர்களை கண்டா இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களை கண்டா வன்னியர்களுக்கு பிடிக்காது, பிராமணர்களை கண்டா இவருக்கு பிடிக்காது. ஆனால் பிரமாதமாக நான் என்ன சொல்லுவார், என்னது அத்துமேரு அடங்கமரு அப்படின்ற ஒரு இது போட்டாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? 2022 தான் நினைக்கிறேன். ஒரு கட்சி பாடல் ஒன்று போட்டார். அடங்கமரு அத்துமீறு திருப்பி அடி அந்த மாதிரி அதுவும் வரும். ரொம்ப வன்முறையான ஒரு பாட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல் சாங், ரொம்ப அழகாக அவங்க மியூசிக்லாம் வீடியோ மிக்சிங் பிரமாதமாக பண்ணிடுறாங்க. ப்ளஸ் மியூசிக் அந்த நல்ல மெட்டு. திருமாவளவன் இன்னைக்கு கட்சி வச்சிருக்கிற லட்சணத்தில் அந்த மாதிரி இந்த பாட்டு நல்ல குத்துப்பாட்டு மாதிரி நல்ல ராகம் இருக்குது. அதில் ஃபுட் டாப்பிங் மியூசிக் இருக்குது. அந்த பாட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் கல் குடிச்சிட்டு, கல் இல்லை கள்ளச்சாராயம், கல் கிடையாது. ஏன்னா தெனங்கல் பந்தங்கள்லாம் உடம்புக்கு கொஞ்சமாக நல்லது. இது கள்ளச்சாராயத்தை குடிச்சுவிட்டு, கள்ளச்சாராயத்தை குடிச்சுவிட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு அவ்வளோதான் அவர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இப்போது நாளைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்துருச்சு. அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் பாருங்கள். நீங்கள் சொன்னது கட்சி கொடி கட்ட விட மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது தான். நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? முட்டுக்காடு பார்த்துருக்கீங்க. முட்டுக்காடில் கீழே தண்ணி போகுது. இங்கேருந்து போகும்போது லெஃப்ட் சைடில் அந்த கடல் உள்ளே வர்ற இடத்துல இந்த பறவைகளை உட்கார்றதுக்கு ஒரு சின்ன புதர் மாதிரி இருக்கும். அந்த புதரில் பாருங்கள் ஒரு வீச்சிக்கா கொடி இருக்குது. இது நான் 5 வருஷம் முன்னாலே நோட்டீஸ் பண்ணேன். எப்படா அங்கே போய்ட்டு இந்த கொடியை கட்டினாங்க அப்படின்ட்டு. அதாவது லோ டைடு வரும்போது தண்ணி வடிஞ்சு போயிடும் இல்லையா, அப்போ உடனே அங்கே போய் கட்டிருக்கிறாங்க. அதாவது கடலை கூட நீங்கள் விடலைங்க கொடி கட்டுறதுக்கு. அப்புறம் என்ன பெரிய கொடி கட்ட முடியலன்றீங்க. போலீஸ்காரங்க வராங்களாம், நம்மளை தான் கேட்குறாங்களாம், மற்ற கட்சிகள்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்களாம். பிஜேபிக்கு அதே தானே ப்ராப்ளம். பிஜேபிக்காரங்க எங்கே கொடி கட்டினாலும் வந்துடுறாங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னால் கொடி கட்டினாலே உடனே வந்துடுறான். எங்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற இடம் ஏன் இடம், அங்கே கூட கொடி கட்டணும்னு சொன்னோன்னா திரும்பி வந்துட்டானுங்க. அதாவது 2022 அந்த ஆரம்பித்தாங்கல்ல, அதை இந்த கொடிக்கம்பத்தை பிடுங்கி போட்டதுக்கப்புறமா எவ்வளவு அராஜகமான முறையில் காவல்துறை நடந்துட்டு தெரியுமா? அதெல்லாம் போட்டோம். கொடிக்கட்டை விடலை வரல, அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள். அவர் இன்னொரு முக்கியமாக சொல்கிறாரு. அவருக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா? தமிழ் கான்ட்ராக்ட் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் டிஎம்கேக்காரங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா கான்ட்ராக்டும் டிஎம்கேக்காரங்க அவங்களுக்கு வேண்டிக்கொண்டு தான் கொடுக்குறாங்க. இவங்க கையேந்தி இப்படி நிற்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் போடுங்கம்மா அப்படின்னுட்டு அந்த கண்டிஷனில் அவங்க இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அதிகாரிகள் வேலை செய்கிறது இல்லை, தலித்துகளுடைய ஃபைல்னால் அப்படியே வச்சுடுறாங்க, சிறுபான்மையினர் ஃபைல்னால் அப்படியே வச்சுடுறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட பேசும்போது ரொம்ப அழகாக, ரொம்ப நாசூக்காக, டிப்ளமேட்டிக்காக பேசுவாங்க. அவங்கள வேலை செய்ய வைக்கணும், அதிகார வர்க்கத்தை வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னாரு. இப்போ உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? வேல்முருகன் ஞாபகம் வருதா இல்லையா? வேல்முருகன் கிட்டத்தட்ட இதே கம்ப்ளைண்ட் தானே சொன்னார். வேல்முருகன் சொன்னார், இது மாதிரி நான் எவ்வளவோ திட்டங்கள் வச்சுருக்கேன் கடலூருக்கு, அதுக்கு இதுக்கு, நாகப்பட்டினத்துக்கு, விழுப்புரத்துக்கு, ஆனால் என்னால் எதையுமே செய்ய முடியல. நான் சட்டசபையில் பேசினேன்னு சொன்னேன்னா துரைமுருகன் மாதிரி ஆளுங்கள்லாம் எள்ளி நகையாடுறாங்க, சிரிக்கிறாங்க, மட்டம் தட்டி உட்காத்தி வைக்கிறாங்க. சபாநாயகர் வேறு அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என்னுடைய மக்களுக்காக. அப்புறம் என்னத்துக்கே அந்த கட்சியில் இருக்கிறீங்க, அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க? அப்போ கூட்டணியில் இம்பேக்ட் ஆகுமா அது? அதான் அதுக்கு தான் எதுக்கு நீங்கள் இப்போ 2 பேருமே நான் சொல்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் புலம்பல், திருமாவளவன் புலம்பல். அவரை விட இவரும் ஜாஸ்தி புலம்பல்.
அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சியும் புலம்பல். இந்த 3 கட்சியுமே டிஎம்கே கூட இருக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு கேட்குறேன். முதல்வர் என்ன சொல்கிறாரு, விரிசல் எல்லாம் கிடையாது அப்படின்னாரு. விரிசல் கிடையாது, கூட்டணியில் விரிசல் இல்லை அப்படின்னாரு. அண்ணாமலை என்ன சொன்னார், விரிசல் இருக்குது, ஜூலை மாதத்தில் தெரியும் உங்களுக்கு, பொத்துக்கிட்டு விழும் கீழே அப்படின்னு சொன்னார். அது என்ன சார் ஜூலை மாதம்? 2026 போகத்தானே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி சொல்லப்போனால் டிஎம்கே அப்படிங்கிற அந்த எஃகு கோட்டையில் பயங்கரமான விரிசல் ஏற்பட்டு போச்சு. இந்த 3 கட்சிகளுமே ரொம்ப பயங்கரமான அதிருப்தியில் இருக்கிறாங்க. மனிதநேய மக்கள் கட்சிங்கிற அந்த இஸ்லாமிய கட்சி கூட ஒரு மாதிரி வெறுப்பில் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து 1% வாக்கு வச்சுக்கிட்டு, ஒரே 1% வாக்குகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து 17% இருக்கிற தலித் சமுதாயத்திற்கு நாங்கள் தான் ரெப்ரசன்டேட்டிவ்னு அவங்களால சொல்ல முடியல. இவங்களுக்கு அதிகமான அதிகாரங்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னால், அதாவது கூட்டணி கட்சிக்குள்ளே இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால், டிஎம்கேயில் இருக்கிற தலித்துகளுக்கெல்லாம் பயங்கரமான கடுப்பாகிக்கிட்டு இருக்கு. டிஎம்கேயில் இருக்கிற வன்னியர்களுக்கும் டிஎம்கே சப்போர்ட் இருக்கே, டிஎம்கேக்கு வன்னியர்கள் சப்போர்ட் இருக்கே, வன்னியர்களுக்கும் இவங்க மேலே பயங்கரமான கடுப்பு இருக்குது. அதனால தான் முதல்வர் வந்து இவருக்கு எப்போவுமே இப்போ அதான் உன் இடம், அங்கே பிளாஸ்டிக் சேர் போட்டிருக்கேன், அங்கே உட்காருன்னு சொல்கிறாரு. அது ஒரு ஹியூமிலியேஷன், அதாவது சமமாக நடத்தப்படாத ஒரு நிலை, மட்டம் தட்டுறதுன்னு வச்சுங்க. அதையும் சகிச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க. உண்மையாக சொல்லப்போனால் 17% தலித்துகள் இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ அழகாக கட்சி எடுத்துகிட்டு போகணும் தெரியுமா? அவர் தன்னைத்தானே வந்து டிஎம்கேனுடைய அடிமையாக மாற்றிக்கிட்டதுனால தான் அந்த நம்பகத்தன்மை இழந்து இப்போ இருக்கிற 0.99% 2021 வாங்கினார் பாருங்க, 1%க்கு குறைவா, அதை விட இன்னும் குறைஞ்சி தான் போகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் வன்னியரசு 2-3 மாதம் முன்னாலே சொன்னார் 25 சீட்டுகள் வேணும்னுட்டு. நேற்றுக்கு திருப்பி 25 சீட்டு வேணும், இது தொண்டர்களுடைய விருப்பம் அப்படின்ட்டு மாற்றி சொல்லிக்கிட்டாரு. தன்னுடைய 400 சீட்டையே தக்க வச்சுக்கிறதுக்கு அவரால் முடியல. ஆனால் வந்து தொண்டர்களுடைய அபிப்பிராயத்தை வந்து இவர் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. 25 சீட்டு அப்படிங்கிறது கூட கம்மி தான். ஏன் தெரியுமோ, 100ல் 17, அதாவது 17% இவங்க இருக்கிறாங்க, தலித்துகள் இருக்கிறாங்க. அப்போது 234 17% எவ்வளோ ஆகும் உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 40-42 சீட் ஆகிடும். ஆனால் அவங்க கேட்குறது 25 சீட்டு தான். அது நியாயம்தான். 25 சீட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா 25 சீட்டில் அவங்க நின்னாங்கன்னு சொன்னால் அந்த 1%ங்கிறது 1.5% அல்லது 2% மாறும். ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ கேண்டிடேட்ஸ் போடுறீங்க டிவைடட் பை டோட்டல், அவ்வளோதான் இல்லையா? அதாவது டோட்டல் வாக்குகள் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சீட்ஸ் கண்டஸ்டட், அதுதான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும். தனியாக சீமான் மாதிரி நின்னா தான் 8% 9%ங்கிறது நம்மளுக்கு தெரியும். மற்றபடி இதில் இந்த மாதிரி கூட்டணியில் நிற்கும்போது நீங்கள் எவ்வளவு கூட்டணி தொகுதிகளில் கூட்டணியாக நிற்கிறீங்களோ அது வச்சு தான் உங்களுடைய வாக்கு விகிதம் நிர்ணயிக்கப்படும். அப்போது 25 சீட்டு அவங்க கேட்டிருக்காங்கன்னு சொன்னோன்னா டிஎம்கேக்காரங்க கொடுக்கணும் அதை. ஆனால் அவங்களால கொடுக்க முடியாது. திருப்பியும் அவங்க 4 சீட்டோட 6 சீட்டோட நிற்பாங்க. மேக்ஸிமம் 8 சீட்டோ 10 சீட்டோ நிற்பாங்க. ஆனால் விஜய் கட்சி அவங்களுக்கு 25-30 சீட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. அவங்க உடனே அங்கே போக முடியும். ஆனால் அவங்களால ஏடிஎம்கேக்கு வர முடியாது. ஏடிஎம்கேக்கு ஏன் வர முடியாது தெரியுமா? அங்கே வன்னியர் தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவருக்கும் அவங்களுக்கும் ஆகாது, வன்னியர்களுக்கும் இவங்களுக்கும் ஆகாது. அதாவதுங்க, திருமாவளவன் வந்து தொடர்ச்சியாக வெறுப்பு அரசியல் மட்டுமே தான் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறாரு. மேல்பாதி சமாச்சாரம் வந்தபோது கூட அவங்க வந்து வன்னியர்களுக்கு எகென்ஸ்டாக பல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதாவது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கொள்கையற்றவர்கள், தன்மானமற்றவர்கள், இந்த மாதிரிலாம் தவறான வார்த்தை பிரயோகங்கள்லாம் அவர் பண்ணார். பிராமணர்களை எதிர்ப்பார். பிராமணர்களை உங்களை என்ன செஞ்சார்? வன்னியருக்கும் இவருக்கும் திருமாவளவனுக்கும் பிராமணர்களுக்கும் என்ன ப்ராப்ளம் தெரியல. பிராமணர்கள் என்னைக்காவது தலித்துகளை எதிர்த்திருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. பிராமணர்கள் அதாவது இந்த ஜாதி பிரச்சனை, இந்த இரட்டை கோளை முறை, தீண்டாமை, இதெல்லாமே பிராமணர்கள் பண்ணலை, மற்ற உயர் ஜாதிக்காரர்கள் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் அவங்கள தானே இது பண்ணணும், அவங்களுக்கு எதிராக தானே நீங்கள் வந்து போராடணும். ஆனால் 3% இருக்கிற பிராமணர்கள், 2.5% இருக்கிற பிராமணர்கள் மேலே இவர் போராட்டம் நடத்துகிறாரு. என்ன அவசியம் அவருக்கு? ஏன் இந்த மாதிரி ஒரு பலமில்லாத ஒரு கம்யூனிட்டியை மட்டுமே, அதாவது செத்த பாம்பு, அந்த செத்த பாம்பே போட்டு திருப்பி அடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாக்குகள் சேகரிக்கணும்னு சொன்னோன்னா அது முடியவே முடியாது. அதனால்
திருமாவளவன் தன்னுடைய அரசியல் கொள்கையை கரெக்டாக நிலைநாட்டிக்கணும். நீங்கள் யார் கூட இருக்கீங்க? திருமாவளவன் சொல்லுங்கள். சமூக அநீதி பண்ணுற ஒரு கட்சியோடு இருக்கீங்க. வேங்கை வயலில் 3 வருஷம் ஆகிட்டு கட்சியில் இப்போ யாரும் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களே பிடிச்சிருக்கிறாங்க. உண்மையாக குற்றவாளி அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்க முடியாதுன்னு நான் பதிவு பண்ணிருக்கேன். உண்மை குற்றவாளி ஒரு டிஎம்கே அனுதாபியாக இருக்கலாம். அவனை காப்பாற்றுறதுக்காக போட்டு விட்டுட்டீங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் டிஎம்கேல இருக்கிறாங்க, நீங்கள் டிஎம்கே கூட இருக்கீங்க. பாலியல் குற்றச்சாட்டுகள் மேக்சிமம் வன்கொடுமை பண்ணுறவங்கலாம் டிஎம்கே காரங்களாக இருக்கிறாங்க, நீங்கள் அவங்க கூட இருக்கிறீங்க. ஜாஃபர் சாதிக்கு டிஎம்கேல இருக்கிறாரு, நீங்களும் டிஎம்கேல இருக்கிறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அது என்னது இந்த சாராய ஒழிப்பு மாநாடு அப்படின்னு போட்டீங்க. சாராயத்தை ஊற்றி கொடுக்கறதே டிஎம்கே தான். சாராய ஆலைகள் வச்சிருக்கிறதும் டிஎம்கே காரங்க தான், விற்கிறதும் டிஎம்கே தான், லாபம் சம்பாதிக்கிறதும் டிஎம்கே தான், கணக்கில் வராததையும் சம்பாதிக்கிறது டிஎம்கே தான். நீங்கள் அவங்க கூட தான் நிற்கிறீங்க. அப்போது உங்களுடைய நம்பகத்தன்மை என்ன சார்? இதுதான் ப்ராப்ளம். ஒரு தலைவனுக்கு அந்த நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி கட்சி தேய்பிறை தான், ஒரே அடியாக அமாவாசையில் போய் நிற்க போகுது. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.